இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவியும் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச உருளைக்கிழங்குமே இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், கட்டி இல்லாமல் இருக்கணும். இதுக்கு நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவோட அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவு இனிப்பு சேர்த்துருக்கேன். இதோட அரைச்சி வச்ச அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிக்குவோம். உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாவில் நம்ம பூரியும் செய்யலாம். பூரியும் நல்லாயிருக்கும், நல்லா உப்பலாகவும் வரும், நல்லா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மாவு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு நான் 1 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் பார்த்தாலுமே இந்த மாதிரி இருக்குது. இந்த இதை வந்து நம்ம ஒரு 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்குவோம். கழுவுனாலுமே அந்த இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம மறுபடியும் இப்போ இந்த மஷ்ரூமை போட்டு இதோட 1 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த மைதா மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி நல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுருவோம். அப்படியே இதை நம்ம தொடக்கி இப்போ கழுவையிலையுமே இதை வந்து ரொம்ப அழுத்தி பிணையக்கூடாது. பிணைஞ்சோம்னா மஷ்ரூம் எல்லாம் உடஞ்சிரும். லேசாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படியே தேய்ச்சி விடுவோம். தேய்ச்சி விட்டோம்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமும் 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூமை இந்த அளவு கட் பண்ணிக்குவோம். இப்போ மஷ்ரூம் செய்கிறதுக்கு நான் 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம். இப்போ மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு பேன் காயவும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதோட எடுத்து வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பையும் போட்டுருவோம். வதக்கவும் இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயமும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ சேர்த்துக்குவோம். இது கூட எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துருவோம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனும், மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதோட இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துருவோம். சேர்த்து மஷ்ரூமும் அந்த எல்லா மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்ற வேணாம். கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படி இதை மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். பாருங்க, 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியும் சப்பாத்திக்கும் வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம கிரேவி நிறையா வேணுன்றதுனா கொஞ்சம் தேங்காயை கூட இதோட சேர்த்துக்கலாம். இதோட நான் இப்போ 1 கப்பு தேங்காய் சேர்க்குறேன். தேங்காயுமே ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கட்டும்.
அதோட கருவேப்பிலை கொத்தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குவோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரையில் இப்போ அப்படியே அதை நிறுத்திடுவோம். இப்போ சப்பாத்தியுமே தேய்ச்சி போட்டிருக்கேன். பாருங்கள், சப்பாத்தியை பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக, உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து நம்ம சாப்பாடோட, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவிக்கும் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த டேஸ்டான சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.